அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்த கடன் தொல்லையிலிருந்து எப்படி விரைவில் வெளியாவது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. இந்த கடன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுங்க. அதாவது பணக்காரர்களை தவிர்த்து நடுத்தரமாக உள்ளவங்கள்லேருந்து ஏழை எளியவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலினே சொல்லலாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கடன் கண்டிப்பாக இருந்தே தீருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில். இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு கடன், நம்ம கல்வி கடனோ ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்போம். இல்லை நம்ம ஒரு மருத்துவ செலவுக்காக பார்த்திங்கன்னா வாங்கியிருப்போம். இல்லை வீடு கட்டுறதுக்காகவே அதுக்கு ஒரு கடன் வாங்கியிருப்போம். இல்லை வீட்டு உபயோகப் பொருட்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறது வாங்கியிருப்போம். சில நேரம் பார்த்திங்கன்னா நகைகளை வச்சு நம்ம அடமானம் வச்சு வாங்கியிருப்போம். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம அடைக்கணும்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கனாக்கா 2 பேர் வருமானம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை அடைக்க முடியாமையே போயிட்டுருக்குங்க. வீண் விரைய செலவுகள் ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் அந்த கடனை நம்ம அடைக்க போகிறோம் அப்படிங்கிற நேரத்தில் அந்த செலவுகள் அதை தடுத்து அந்த கடனையே நம்ம அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகள் வரும். ஏதாவது ஒரு விரைய செலவுகளோ இல்லை மிக முக்கியமான நல்ல செலவுகள் கூட வரலாம். இப்படி இந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. இது நல்ல செலவுகளாக இருந்தால் பரவாயில்ல. இந்த வீண் விரைய செலவுகளாகி நம்ம கடனை அடைக்க முடியாமல் இருக்கும் பொழுது நமக்கு மன உளைச்சலாகி அதுவே நமக்கு ஒரு வியாதியாக வந்துடும். இது போல் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது மிக ஈஸியாக நம்ம இந்த செய்கிற ஒரு வழிபாட்டு முறையால் நம்மளுடைய கடன்கள் விரைவில் அடையும். அதனால தான் இந்த ஒரு சிறிய எளிய வழிபாட்டு முறையை நம்ம செய்யும் பொழுது, அதாவது இந்த கடவுள்கிட்ட நம்ம இந்த எளிய வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது நம்மளோட கடன்கள் கண்டிப்பாக விரைவிலேயே தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு நாள், எந்த கிழமை அப்படிங்கிறது கிடையாதுங்க, எல்லா வாரத்தில் எந்த கிழமையினாவது எடுத்துக்குங்க. அதாவது ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து எல்லா கிழமைகளிலுமே எல்லா நேரத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலும் நீங்கள் அந்த சந்தியா காலம் அப்படின்னு சொல்கிற இந்த சூரியன் மறைந்த பிறகு நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா 6 மணிக்கு மேலே, அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக மிக உத்தமம். அதனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கிற அந்த நாளில் குளித்து முழுகிட்டு நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றுற அந்த நாளில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய கடன், நிறைய தலையை கழுத்தை நெரிக்கிற கடன் எனக்கு அதிகமாக இருக்குது, நான் சம்பாதிக்கிறது அதை கட்டி நான் கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களோட கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய விரைவிலே அடையும். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. எந்த நாட்களில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு வெத்தலையை சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க. அதை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வசம்பு எடுத்துக்கோங்க. அதாவது பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசம்பு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நல்ல விளக்கில் அல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கிங்க. அந்த அகல் விளக்கில் அந்த வசம்பை கொஞ்சமாக அப்படியே காமிக்கும் பொழுது அந்த வசம்பு கொஞ்சம் முன்னாடி அப்படியே கருகி போகும். கருகி போகிற அந்த சாம்பலை அந்த வெத்தலையில் நீங்கள் உதுத்து விட்டுக்குங்க. இது மிக முக்கியமான ஒரு வழிபாடு. கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவங்க இதை செய்யுங்க. உங்களோட கடன் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அடையுங்க. இதை நீங்கள் உதுத்து விட்ட பிறகு கொஞ்சமாக உதுத்து விட்டிங்கன்னா போதும். அதை விளக்கில் காமிச்சிட்டு நீங்கள் பாக்கியை கூட வச்சுக்கலாம். எடுத்து அந்த சாம்பலை கரியாக போயிடும். அந்த கரியை அந்த வெத்தலையில் அப்படியே உதுத்து விட்ருங்க. உதுத்து விட்டுட்டு அந்த வெத்தலையை அப்படியே கிளியாமல் மடிக்கணும். அந்த வெத்தலையை கிளியாமல் அழகாக மடித்து ஒரு நூலை போட்ட கட்டி அப்படியே பூஜை அறையிலே வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. எனக்கு நிறைய கடன் இருக்குது, இந்த கடன் தீர்ந்து நான் அந்த மன உளைச்சல்லேருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதல்களை வச்சுட்டு அது அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னா உங்களோட கடன் தீர்ற வரைக்கும் அது இருக்கலாங்க. வெத்தலை வாடுமே தவிர வீணாக போய் அழுவி போயிடாது. அதனால் அது அப்படியே இருக்கலாம். உங்கள் கடன் பார்த்தீங்கன்னா இதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு லோன் கிடைக்கும். மூதாதையர்கள் சொத்து வரும். இதில் உங்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருந்தவங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து டக்குன்னு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் சம்பள உயர்வு, இப்படி ஏதாச்சும் ஒன்று இந்த ரூபத்தில் கிடைக்குங்க. நீங்கள் இந்த வேண்டுதல்களை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே, நீங்கள் கொஞ்சமாக கடன் இருந்தால் ஒரு 3 மாதத்துலேயே அடைஞ்சிருங்க. ஒரு நிறைய கடன் இருந்தால் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைஞ்சி நல்ல ஒரு ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடுவீங்க. அதே போல் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்டிக்கோங்க, என்னுடைய கடன் சீக்கிரம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரபஞ்சத்தோட அருளாலையும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. கடன்கள் விரைவில் தீரும். அதே போல்
கமெண்ட் செக்ஷனில் என் கடன் விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக எழுதுங்க. நம்ம எந்த ஒரு எதையுமே பாசிட்டிவாக நினைக்கும் போது நமக்கு பாசிட்டிவாக நடக்குங்க. அது சும்மாவாவது நம்ம பாசிட்டிவாக அதை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக திருப்பி அதை நினைக்கும் பொழுது அது பாசிட்டிவாகவே நமக்கு திரும்பி வருங்க. அதனால தான் என் கடன் விரைவில் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எழுதுங்க. அதே போல் உங்களுக்கு கூடிய விரைவிலே உங்களோட கடன் தீர்ந்து நிம்மதியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.